ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம பாண்டியன் ரொம்பவே தவிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நிமிஷமும் பயப்படுறாரு, கோமதிக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே டாக்டர் வந்து பிபி லோவாக இருக்கிறதுனால தான் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. டேப்லெட் காலையில் போடாததுனால தான் இப்படி நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இனிமேல் கோமதியை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கணும். அப்படி இல்லை, அவங்க டைமுக்கு டேப்லெட் போடலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் டேப்லெட்ஸ் எல்லாமே எழுதி கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து டெய்லியும் ரெகுலராக வந்து கண்டினியூ பண்ணணும். அப்படி நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக பெரிய பிரச்சனையும் வந்துடும். உங்கள் பொண்டாட்டியை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே டாக்டர் வந்து பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, ஐயோ டாக்டர், அப்படிலாம் நான் விட்டுறவே மாட்டேன். இனிமேல் கோமதியை நான் நல்ல விதமாக பார்த்துப்பேன், நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம இது மீனாவுக்குமே அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. கோமதிக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் அப்போ தான் நிம்மதியாக இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம அப்பத்தாவும் அரசியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா யாருமே இல்லை. கிச்சனில் பார்த்தா எல்லா சாமானும் செட்டெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பதறி போகிறாங்க. என்ன முச்சி, வீடு ஓப்பனில் இருக்குது, இப்படி சாமான்லாம் எங்கள் கிச்சனில் கீழே விழுந்து இருக்குது, வீட்டில் யாருமே இல்லை, என்ன முச்சி, எங்கே போயிருக்குவாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசி வந்து பதறாங்க. உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாரு அரசி, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, பூனைதான் தள்ளியிருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம அப்பத்தா வந்து சொல்கிறாங்க. அரிசிக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. அப்படியே பூனை தள்ளியிருந்தாலும் அம்மா எங்கே போயிருப்பாங்க, அம்மா வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரிசி வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம அரசி இருந்துட்டு, நான் இப்போவே அம்மாவை பார்த்தாகணும், அம்மா எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் குமார் ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க. வந்ததுமே எங்கள் வீட்டுக்குள்ளே வராங்க. இப்போ அப்பத்தாக்கிட்டேயும் அரசிக்கிட்டேயும் விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு அரிசி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே குமார் இருந்துட்டு, இங்கே பாரு அரசி, நீ அழுகாத, அம்மாவுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிபி லோவாக இருந்ததுனால தான் அப்படி மயங்கி விழுந்துருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. நான் இப்போவே அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சரி அரசி, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன், உன்கிட்டலாம் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டி, இந்த நேரத்தில் கூட நீ இப்படி தான் வீம்பு பிடிக்குவியா, நீ வாடி, குமாரே நம்ம அவளை கூட்டிகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம பழனியுமே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்கிட்ட பார்த்துக்கோங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனியுமே இப்போ வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வர வழியில் தான் இங்கே நம்ம முத்துவேலை பார்க்குறாங்க பழனி. ஸோ பழனியை பார்த்ததுமே வண்டியை நிப்பாட்டிட்டு, என்ன பழனி, நீ கடையில் இல்லாமல் அங்கே இங்கேன்னு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அண்ணே அப்படியெல்லாம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்படி தான் அக்கா மயங்கி விழுந்துருச்சு, நாங்கள் எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லாருமே பயந்துட்டோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டால் நம்ம முத்துவேல் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற பழனி, கோமதி இப்போ நல்லா இருக்கால, அவளுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரிதவப்பாக கேட்குறாங்க. அண்ணா, நீ வேணா போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வாண்ணே, கண்டிப்பாக உங்களை அக்கா பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்களுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல, தன்னோட அண்ணனுங்க நம்மளை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவேல் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரி, நான் எனக்கு கடையில் வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி போயிடுறாங்க. முத்துவேலுக்கு ரொம்பவே அதாவது பரிதவிப்பாக இருக்குது. கோமதியை பார்த்தா நல்லா தானே இருக்கும், ஆனால் போனால் வேறு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு, இல்லை நம்ம வேறு ஏதாவது அங்கே பேசிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காதே, போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. நம்ம போய் என்ன ஏதுன்னு கேட்போம். அந்த பாண்டியன் பையனுக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். கிளி மாதிரி வளர்த்த பொண்ணை இவன் பாட்டுக்கு வந்து லவ் பண்ணி கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான். இப்போது ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு துப்பு இல்லை. அவனை 4 வார்த்தை நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டால் தான் எனக்கு மனசே நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து நினைக்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. வந்ததுமே இங்கே நம்ம முத்துவேலை பார்த்த மீனாவோட அதாவது பாண்டியன் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன இவர் இங்கே வந்திருக்காரு, பயங்கர அதிர்ச்சியாக இருக்கே, ஒருவேளை அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்குறதுக்காக வந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரியெல்லாம் கூட மீனா யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம முத்துவேல் வந்தது இங்கே கோமதியை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. உடனே இங்கே கோமதியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிறாங்க. பாண்டியன் மோனார் தான் நிற்கிறாங்க. ஐயோ
உன்னால் என் தங்கச்சியை ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா? இதுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாங்க. இங்கே பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே மீனா இருந்துட்டு, எங்க கொஞ்சம் வாயில் பேசுங்கங்க, எதுக்காக நீங்கள் இப்படி ஷர்ட்டெல்லாம் பிடிச்சி மாமாவை அவமானப்படுத்துறீங்க? தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணாதீங்க, ஏற்கனவே நாங்கள் எல்லாருமே நொந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துவேலுமே, சரி இது ஹாஸ்பிட்டல், நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்துக்கணும். இங்கே பாரியா, எதுக்காக என் தங்கச்சியை இப்படி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணி வச்சுருக்க? அவள் எப்படி இருக்கா, என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நீ எதுவுமே பார்க்க மாட்டியா? பிபியும் சுகரும் லோ ஆகிருக்கு. அப்போது கரெக்டான டைமுக்கு அவள் சாப்பிட்டாதானே? வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த வேலையுமே அவகிட்ட வாங்கிக்கிறீங்க. எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீட்டில் உள்ளவங்களை கவனிச்சுக்கிறதுக்கே அவளுக்கு சரியாக போயிடுது. அவ்வளோ ஒருத்தவங்க கவனிச்சுக்கிறதுக்கு ஆட்கள் வேணும்ல. உங்கள் வேலை மட்டும் நடந்தால் போதுமாயா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதிக்காக முத்துவேல் பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அடிப்பட்டப்போ அவளை அதாவது கீழே விழுந்து மயங்கி விழுந்துட்டா, நம்மளை கூப்பிட்டப்போ கூட நம்ம திரும்பி பார்க்காம வந்துட்டோமே, அப்போ திரும்பி பார்த்துருந்தா கூட அவள் இவ்வளோ சீரியஸான கண்டிஷனுக்கு போயிருக்க மாட்டா. நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம தான் அவளை கவனிக்காமல் விட்டுட்டோம், வழக்கம் போல் அவள் நடிக்க தான் செய்கிறான்னு சொல்லிட்டு நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, என்ன சும்மா பார்த்துக்கிட்டே இருக்க, இங்கே பாரு, இனிமே என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்தேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து பயங்கரமாக வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ டாக்டரை வந்து பார்த்து இப்போ கேட்குறாங்க, நான் என் தங்கச்சியை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முத்துவேல் உள்ளே போயிட்டு இங்கே நம்ம கோமதி பக்கத்தில் உட்காடுறாங்க. கோமதி இன்னுமே கண் விழிக்கல. ஸோ கோமதியை பார்த்து கண் கலங்கிடுறாங்க. நீயும் நானும் சின்ன வயசில் எப்படியெல்லாம் இருந்தோம், ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு சுச்சுவேஷனில் உன் புருஷன் கொண்டு வந்து விட்டுட்டான். அதுக்கு தான் கண்டவனெல்லாம் பார்த்தோன்னே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கண்ணீர் துளி வந்து இங்கே நம்ம கோமதியோட கையில் விழுகுது. உடனே நம்ம கோமதி எந்திரிச்சிடுறாங்க, கண் விழிக்கிறாங்க. முன்னாடி பார்த்தா முத்துவேலு. இதை நம்பவே முடியல, இது என்ன கனவா நனவான்ற மாதிரி தான் அது கண்ணை தேய்ச்சி பார்க்குறாங்க. கோமதி அப்படி சொல்லிட்டு முத்துவேல் கூப்பிடுவோம். உடனே இங்கே நம்ம கோமதிக்கு, அண்ணன் எப்படிண்ணா நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து எவ்வளோ ஒரு அப்படியே ஒரு பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க, கேட்கவும் செய்கிறாங்க. அண்ணன் என்ன பார்க்குறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்தேன். எப்படி உனக்கு மயக்கம் வந்தது? ஏன் நீ இப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க? சரியான டைமுக்கு உன்னால் டேப்லெட் எல்லாம் போட முடியாதா? வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த வேலையுமே இழுத்து போட்டுக்கிட்டு செய்வேன், அதுக்கு மட்டும் உனக்கு நேரம் இருக்குது, ஏன் டேப்லெட் போகிறதுக்கு உனக்கு நேரம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து கேட்குறாங்க. அண்ணன் அது வந்துண்ணே, போதும் நிறுத்து கோமதி, ஃபஸ்ட்டு உன் உடம்ப கவனி. இத்தனை வருஷமாக உன் புருஷனுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் நீ செஞ்சது எல்லாமே போதும். இதுக்கப்புறமாவது நீ கொஞ்சம் உன்னுடைய உடம்பையும் கவனிச்சிக்கோ. உன்னை கவனிச்சிக்கிறதுக்காக யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. அண்ணன், நீ என்னை பார்க்க வந்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. இதெல்லாம் கனவா நனவான்ற மாதிரி தானே இருக்குது, மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, நீ எதை நினச்சி கவலைப்படாத, சரியா? உடம்ப பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீ அண்ணன்கிட்ட கேட்கலாம், சரியா? உனக்காக நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கோமதிக்கு இதை நினச்சி கூட பார்க்க முடியல, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம மீனா வந்து உள்ளே வராங்க. என்னத்த, உங்கள் அண்ணன் வந்து பேசிட்டு போகிறாங்க போல், ஒரே சந்தோஷமாக இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மீனா, நானே எதிர்பார்க்கலடி, இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கணும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கலடி. அத்தை, நாங்கள் கூட தான் அத்தை எதிர்பார்க்கல உங்களுக்கு இப்படி நடக்கும், உங்கள் அண்ணன் வந்து இங்கே பேசிட்டு போவாங்க, அது மட்டும் இல்லாமல் இது மாமாவை கிளின்னு கிளிப்பாகன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி சொல்கிற மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாத்த, வந்ததும் வராதுமா மாமாவை பின்னி பெடல் எடுத்துட்டாங்க தெரியுமா உங்கள் அண்ணன். என் தங்கச்சி இப்படி தான் பார்த்துக்கிறதா, நாங்கள் அப்படி வளர்த்தோம் இப்படி வளர்த்தோம், என் தங்கச்சி இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நிலைமைக்கு நீ கொண்டு வந்து விட்டுட்ட, இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அவ்வளோதான், வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறா, எல்லாரையும் பார்த்துக்கிறா, அவளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி விட்டுட்டாரத்த. உண்மையாகவே நீங்கள் கொடுத்து வச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, ஒரு கெட்டதுலேயே நல்லதுன்னு வாங்கல, அது இதை தாண்டி, நான் மயங்கி விழுந்ததுனால இப்போ என் அண்ணன் என்னை வந்து பார்த்துட்டு போச்சு, எனக்குவே அம்புட்டு சந்தோஷமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி சொல்கிறாங்க.
மீனாவோ பின்ன இருக்காத பின்ன உங்கள் அண்ணன் பாசமலர் அண்ணன் வந்து பார்த்துட்டு போனால் பின்ன நீங்கள் குதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது உடனே நம்ம கதிர், ராஜி, அதுக்கப்புறம் பாண்டியன் எல்லாருமே உள்ளே வராங்க. இப்போ பாண்டியன் வந்து கோமதி கிட்ட பேச செய்கிறாங்க. ஆனால் நம்ம கோமதி பேசுறதில்ல. ஏன் கோமதி என்கிட்ட பேச மாட்டேங்கிற, தயவு செஞ்சு பேசு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மீனா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அத்தை என்னத்தை இது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது, இதுக்கு முன்னாடி வரைக்குமே நீங்கள் தானே அவங்கக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, இப்போ என்னடானா இவங்க கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கோமதி சொல்கிறாங்க, பின்ன கெஞ்சணும், நான் மயங்கி விழுத்துட்டேன், அதாவது மேலே மிளகாப்படி எடுக்கிறதுக்காக சேர்லாம் ஸ்டூல் வச்சு ஏறணுண்டி, கால் நழுவி கீழே விழுந்து மயக்கமும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலடி, அது மட்டும் இல்லாமல் எனக்கு மயக்கம் கீழே விழுந்த உடனே எனக்கு கேராக இருக்கிற மாதிரி இருந்தது, உடனே நான் உன் மாமாவை கூப்பிட்டேன்டி, அவங்க அப்போ தான் கடைக்கு கிளம்புறதுக்காக போய்கிட்டு இருந்தாங்க, ஆனால் திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்கடி கண்டும் காணாத மாதிரி, பின்ன இப்போது எனக்கு கோவம் இருக்காதா, இப்போ வந்து பேசுனா நான் செத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தானே உன் மாமா விட்டுட்டு போனாங்க, அப்படி இருக்கிறப்ப அவங்கக்கிட்ட எதுக்காக நான் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ மீனாவுமே அத்தை நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அத்தை, பின்ன ஆபத்தில் இருந்தவங்களை காப்பாற்றாமல் அப்படி கண்டும் காணாத விட்டுட்டு போனால் பின்ன கோவம் வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுமே சொல்கிறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, ஏப்பா மீனா நீயும் கோமதி மாதிரியே பேசுகிறியப்பா, கோமதி வழக்கம் போல் ஏதோ நாடகம் தான் நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கண்டுக்காமல் போயிட்டேன், ஆனால் உண்மையாகவே இப்படி கீழே விழுந்த மயக்கம் வந்து இருக்குது அப்படின்ற விஷயம் எனக்கு எப்படிப்பா தெரியும், நீயும் அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கியப்பா, கொஞ்சமாவது மாமா பார்க்க சப்போர்ட் பண்ணி பேசலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணது ஓவர் தான் மாமா, இத்தனை நாளா அத்தை எப்படியெல்லாம் உங்ககிட்ட கெஞ்சிருப்பாங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் எதுவும் வேலை செய்யாமல் இருந்தால் நீங்களாம் வந்து கேட்பீங்க, உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும், உங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும் அப்படின்னு எப்படியெல்லாம் கனவு கண்டு வச்சுருந்தாங்க, இப்படி சின்ன சின்ன ஆசையை கூட நிறைவேற்றலைன்னா எப்படி மாமா, ஏதோ அத்தை அப்போ இருந்த சுச்சுவேஷனில் ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அது ஏதோ யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்க, பெரிய ஏதாவது கொலை பண்ணிவிட்டு மறைச்சிருந்தா கூட அது தப்புன்னு சொல்லலாம், ராஜிக்கும் கதிருக்கும் 2 பேருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கையை தான் அத்தை அமைச்சு வச்சுருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் கோச்சிக்கிட்டே இருந்திருக்கக்கூடாது, ஏதோ 2 வாரத்தை திட்டிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் பேசியிருந்துருக்கணும், ஆனால் இத்தனை நாளாக பேசாமல் அத்தை எப்படியெல்லாம் இழுத்தடிச்சிங்க, இப்போது அத்தைக்கு கோவம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா மீனா கொஞ்சம் நீயாவது பேசி 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீயும் உன் அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாமா நான் யாருக்கு எதிராகவும் பேசலை மாமா, நியாயத்தை தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம முத்துவேல் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு வழியாக சக்திவேலுக்கு இங்கே முத்துவேல் வந்து தன்னோட தங்கச்சி கோமதியை தான் பார்க்க போனாங்க அப்படிங்கிற விஷயம் சக்திவேலுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இங்கே சக்திவேல் பயங்கர கோவமாக இப்போ மாறிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருமா மாறிக்கிட்டே வராங்க, வீட்டில் யாருமே சரியில்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம அதாவது யார் நம்ம சக்திவேல் வந்து பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம முத்துவேலுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, ஏன் சக்தி ஏன் இப்படி அங்கேயும் இங்கேயுமா குட்டி போட்ட போன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ அண்ணே நான் குட்டி போட்ட போன மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கே வாக்கிங் போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து மில்லுக்கு போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் மில்லுக்கு போன விஷயமும் தெரியும், உன்னுடைய அருமை பாசமலர் தங்கச்சியை பார்த்து பேசிட்டு வந்த விஷயமும் எனக்கு தெரியும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கிறாங்க. என்னண்ணே வாயில் வார்த்தை வரலையா அண்ணே, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே, அந்த பாண்டி பரதேசி கூட நம்மளோட மான மரியாதை எல்லாத்தையுமே காற்றுல பறக்க விட்டுட்டு போன அந்த கோமதியை பார்த்து பேசிட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கே அடுக்குமாண்ணே, அவளை நம்ம குடும்பத்துக்கு எம்புட்டு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்தா, அதை எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்கள் இப்போது அவளை பார்த்து பேசிட்டு வரீங்களா, இங்கே பாருங்கண்ணே இனிமே நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே சக்தி ஏன்னா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, பின்ன
ஒவ்வொருத்தராக அந்த வீட்டு பக்கம் போய் சாஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கணும். அப்படி நான் மட்டும் எதுக்காகண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் நாடகமாக போடுறாங்க. மொத்தத்தில் சக்திவேல் வந்து முத்துவேலோட ஒட்டுமொத்த சொத்தையுமே தன்னோட பேருக்கு மாற்றணும் அப்படின்றது தான் எப்பாடு பட்டாவது அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் இப்போ வரைக்குமே அமையவே இல்லை. ஸோ இப்போது சக்திவேல் நாடகமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, டே சக்தி, இப்போ என்ன உனக்கு? இனிமேல் நான் அவங்கக்கிட்ட யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, அவ்வளோதானே? அண்ணே, எனக்கு தெரியும்ண்ணே, உங்கள் அருமை தங்கச்சி கூடயும் உங்கள் அருமை பொண்ணு கூடயும் நீங்கள் எனக்கே தெரியாமல் கான்டாக்டில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுதுண்ணே. எனக்காக எதுக்காகண்ணே நீ பயப்படுற? நீ தாராளமாக அவங்கக்கிட்டே போய் சேர்ந்துக்கோங்கண்ணே. பேசாமல் இப்போது ஆத்தாவும் அங்கே போய் சேர்ந்துக்குச்சு, நீ அங்கே போயிடுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, டே சக்தி, உனக்கு தெரியாமல் நான் கோமதியை பார்த்து பேசுகிறது தப்பு தான்டா. ஏதோ உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அதனால தான்டா போய் மனசு கேட்காம பார்த்துட்டு வந்தேன். மற்றபடி வேறு எந்த பாசமெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் சூப்பராக நடிக்கிறேண்ணே. பேசாமல் ஏதாவது படத்தில் இது போய் நடிக்கலாம், எக்கச்சக்கமான காசாவது சம்பாதிக்கலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, டே சக்தி, ஏன்டா இப்படிலாம் பேசிக்க? போதும், நிறுத்துனேன். இனிமேல் என்கிட்ட பேசவே பேசாதுண்ணே. அந்த ஆத்தா என்னடானா அந்த கிளவி எனக்கு பின்னாடி ஆப்பு வச்சுட்டு போயிடுச்சு. என் பிள்ளையோட கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தவங்க குமாருக்கு பொண்ணு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. எப்படியாவது அந்த சம்மந்தத்தை பேசி முடிச்சிடலாம், குமாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அந்த கிழவி கடைசியில் குமாரோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டு அந்த வீட்டுக்கு ஓடி போயிடுச்சு. இப்போது நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டு பக்கம் சாயலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கடைசியில் என்னுடைய நிலமையும் குமாரோட நிலமையும் என்னென்ன ஆகிறது? ஏன்னா எங்களை பற்றி நீங்கள் யாருமே யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. டே சக்தி, சொல்கிறத புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்துவேல் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போது செந்தில் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட, கண்டும் காணாத மாதிரி நீங்கள் போயிருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? பெத்த பிள்ளைங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு, அதுவும் வாண்டடாக வந்து கொடுத்துட்டு திரும்ப உடனே எடுத்து வச்சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது. கட்டின பொண்டாட்டி ஒரு ஆபத்தில் இருந்தா அப்படின்னா கூட அவளை காப்பாற்றாமல் நீங்கள் பாட்டுக்கு போகிறது. அப்போ எதுக்காக தான் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க? எதுக்காக இப்படி அம்மாவையும் எங்களையும் சித்திரவதை பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், இனிமேல் என் அம்மா இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, நான் என் அம்மாவை கோட்டர்ஸ்க்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. உடனேங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு, ஓஹோ அப்படி ஆகிப்போச்சா, நீ உன் அம்மாவை கூட்டிகிட்டு போடா, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இங்கே கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு செந்தில், நீ வேணா வந்து இந்த வீட்டில் இரு, ஆனால் நான் எங்கேயுமே இந்த வீட்டை விட்டும் அவரை விட்டும் வரப்போகிறது கிடையாது. என் புருஷன் என்னை திட்டினாலும் ஏன் அடிக்கவே செஞ்சாலும் நான் இங்கே தான்டா இருப்பேன், உங்கள் வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா உங்கள் வீடு எங்கள் வீடுன்னு பாகுபாடு பார்க்குற? அப்போது நான் இங்கே வரதை சொல்லி காட்டுறியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டே செந்தில், அப்படிலாம் இல்லைடா, இந்த குடும்பம் உடஞ்சி போகக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் ஒவ்வொருத்தராக அந்த வீட்டை விட்டு போக போக என் மனசுமே உடஞ்சி போயிடுச்சுடா. இதுக்கப்புறமும் என்னால் அதவே நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது. இருக்கிறவங்களுக்காக வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான். ஆனால் எக்கார்ந்து கொண்டும் என் புருஷனை விட்டோ இந்த வீட்டை விட்டோ நான் என்றைக்குமே யார் வீட்டுக்குமே போக மாட்டேன்டா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை பேர் இங்கே இருந்தாலும் எல்லாரையுமே பார்த்துக்கிற அளவுக்கு தைரியமும் தெம்பும் எனக்கு நிறையவே இருக்குடா. அவங்க எல்லாரையுமே நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். ஆனால் நீங்கள் தான் ஆளுக்கு ஒரு திசையில் போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஆளுக்கு ஒரு பக்கமாக போனால் நான் என்னடா பண்ண முடியும்? இங்கே பாரு, தேவையில்லாமல் உன் அப்பா கிட்ட பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அவர் உன்னை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காருடா. உன் அப்பாவுக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்லை. அவர் சொந்தமாக உழைச்சி ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்து இந்த வீடை கட்டி உங்களுக்காக அங்கே இங்கேன்னு சொத்து பத்து வாங்கி வச்சு உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி இப்படி உங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையுமே அவர் ஒத்தாலாம் நின்று பண்ணிக்கிட்டு இருக்காருடா. அவரை பார்த்து இனிமே என்னைக்காவது கையை நீட்டி கேள்வி கேட்குற வேலை வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான், என்ன பண்ணோன்னு எனக்கே தெரியாதுடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து பயங்கரமாக கோவமாக ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. அம்மா, என்னம்மா நீ? உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. உன் புருஷன்கிட்ட பேசாமல் இருக்க, உன் புருஷங்க கோச்சிக்கிற. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படினாலும் பேசிக்கிறீங்க, சண்டை போட்டுக்கிறீங்க, பிரிஞ்சிடுறீங்க. ஆனால் உனக்காக நான் அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டால் நீ என்னடனா அந்த ஆள் பக்கம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன விரோதி மாதிரி பார்க்குற? இங்கே பாரு செந்தில், அந்த ஆள் இந்த ஆள்லாம் சொல்லாத. அவர் உன் அப்பா, உன் அப்பாக்கான மரியாதையை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம செந்தில் பயங்கரமாக அதிர்ச்சியில் தான் நிற்கிறாங்க. சரி, எப்படியானா போங்க, மீனா வா மீனா, நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிக்கிட்டு நம்ம செந்தில் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க.
இப்போது இன்றைக்குமே நம்ம செந்தில் வந்து லஞ்சம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த பணமும் எப்படியும் ஒரு 2 கட்டு, ஒரு கட்டு 50 50,000னா கூட ரூ. 1,00,000 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போது மீனா வந்து கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது செந்தில் மீனா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு பேக்கில் இருக்கிற பணத்தை பீரோவில் வைக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக நம்ம மீனா வந்து ஏங்க உப்பு தீர்ந்து போச்சுங்க, வாங்க வாங்கிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்கவும் கையில் 2 கட்டு பணம் இருக்குது. அதை பார்த்துட்டு திரும்பவும் நம்ம மீனா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏங்க இம்புட்டு பணம் எப்படிங்க உங்களுக்கு திரும்ப வந்துச்சு? இப்போ தானே அடிச்சு பிடிச்சி இருக்கிற எல்லா பணத்தையும் புரட்டி மாமா கிட்ட கொடுத்தோம், அதுக்குள்ளே 2 கட்டு பணம் வச்சுருக்கீங்க, என்னங்க பணம் இது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம செந்தில் வந்து அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அது வந்து மீனா, அது வந்து இந்த பணம் வந்து என்னுடைய சேலரி பணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க பொய் சொல்லாதீங்க, மாத கடைசி இப்போ தான் போச்சு, சம்பளமும் நம்ம வாங்கிட்டோம், வாங்கி லோனு அது இதுன்னு கட்டியாச்சுங்க. திரும்பவும் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 2 சம்பளம் கொடுக்குறாங்களாங்க. ஏங்க என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீங்க, பொய் சொல்கிறீங்க, ஒழுங்காக இந்த பணம் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள், இல்லைனா நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம செந்தில் என்ன பண்ணி சமாளிக்கிறதுனே தெரியல. அது வந்து மீனா இங்கே பாருங்கள் உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மீனா வந்து அவங்க தலைமையில கையை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போது உண்மையை சொல்லணும், அப்படி இல்லை அப்படின்னா நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன், என் மேலே சத்தியம் வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது மீனா வந்து செந்தில்கிட்ட சொல்கிறாங்க. செந்தில் வந்து அது வந்து மீனா அது வந்து லஞ்ச பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம அதாவது மீனா பயங்கரமாக அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க, லஞ்ச பணமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. ஏங்க இந்த பழக்கமெல்லாம் எப்போத்துலேருந்துங்க வந்துச்சு? அப்போது முன்னாடி வரைக்கும் நீங்கள் எல்லாம் வச்சுருந்த பணம் எல்லாமே லஞ்சமா? ஏங்க லஞ்சம் வாங்குறதுக்கு நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? லஞ்சம் வாங்குற விஷயம் மட்டும் ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உங்கள் வேலையே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனா அதெல்லாம் தெரியாது மீனா, நான் அதெல்லாம் தெரியாமல் கச்சிதமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாத்தியா கொஞ்ச நாள்லேயே 2-3 லட்சமாக சேர்த்து மொத்தமாக 10 லட்சமாக எடுத்துகிட்டு போய் அப்பா கிட்ட கொடுத்தோம். இப்படி நம்ம ஒரு வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், கார் வாங்கணும், வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி நமக்கு எக்கச்சக்கமான ஆசைகள் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே இப்படி தான் நம்ம நிறைவேற்றிக்கணும். நம்ம மாத சம்பளத்தில் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிழவி ஆகிடுவோம். அது வரைக்கும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. அதனால தான் நான் லஞ்சம் வாங்குற மீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இந்த பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஆனால் இந்த பழக்கம் இனிமேல் இருக்கக்கூடாது. இப்படி தப்பான முறையில் பணம் சம்பாதிக்கக்கூடாதுங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்றைக்கி வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் இதே உங்களுக்கு பெரிய ஆப்பா வைக்கும். அது மட்டும் இல்லாமல் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வேலை உங்கள் கை நழுவி போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாட்டுக்கும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட பிச்சை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. இப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாங்க. அப்படி நீங்கள் திரும்பவும் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குனீங்க அப்படின்னா சத்தியமாக நான் இங்கே இருக்கவே மாட்டேன், நான் அத்தை வீட்டுக்கே போயிடுவேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துட்டு போயிடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டால் இங்கே நம்ம செந்தில் வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன சொல்கிற மீனா, இங்கே பாரு தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு வழியில் போனால் மட்டும்தான் முடியும். நம்ம மாதமெல்லாம் சம்பாதிக்கிறத ஒரே நாளில் சம்பாதிச்சிடலாம். சொல்கிறது புரியுதா இல்லையா மீனா? ப்ளீஸ் மீனா, நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுக்கு புரிய வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மீனாவுக்கு தப்பான முறையில் எந்த வேலை செஞ்சாலுமே சுத்தமாக பிடிக்காது. அதே சமயம் நம்ம செந்தில் வந்து 10 லட்ச ரூபா பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் வேலை வாங்கியிருப்பார். அந்த விஷயத்துலையுமே நம்ம மீனாவுக்கு பிடிக்கவே இல்லை. எக்ஸாம் எழுதி தான் நீ வேலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் செந்தில் வந்து மீனாவோட பேச்சை கேட்காம இங்கே மீனாவோட அப்பா சொன்னதை கேட்டு லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தார். ஸோ அது கூட ஓரளவுக்கு விட்டுறலாம். ஆனால் இப்போது லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, இதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சண்டை போடுறாங்க. இருந்தாலும் செந்தில் வந்து எப்படியாவது மீனாவுக்கு சொல்லி புரிய வச்சிடணும். நம்ம இந்த மாதிரி லஞ்சம் வாங்கணும் அப்படின்னா சீக்கிரமாக பெரிய ஆள் ஆகிடலாம், கோடீஸ்வரர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஆனால் மீனா இருந்துட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அதாவது செந்தில் லஞ்சம் வாங்கிறதுக்கான காரணம், அதாவது அதுக்கு உடந்தையாக இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம மீனாவோட அப்பா தான். ஸோ மீனாவோட அப்பா தான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக மீனா அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது இங்கே நம்ம மீனாவும்
மீனாவுமே இப்போது அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இப்படியெல்லாம் அவங்க மாப்பிள்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்படி தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கோர்ட்டஸில் நான் இருக்கவே மாட்டேன், உங்கள் மருமக பிள்ளைக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. மீனாவோட அப்பாவுமே, ஏம்மா என்னம்மா நீ இந்த காலத்தில் நீ இப்படி பேசினா எப்படிம்மா, உனக்கு பொழைக்கே தெரியலம்மா, மாப்பிள்ளை பண்ணுறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம்மா, மாப்பிள்ளை பண்ணுறது 100க்கு 100 கரெக்டு, அவர் அப்படி பண்ணால் மட்டும்தான் சீக்கிரமாக வீடு பங்களான்னு எல்லாமே வாங்க முடியுமா, அவர் கரெக்டான வழியில் தான் போய்கிட்டு இருக்காரு, தேவையில்லாமல் நீ ஏதாவது கொலாப்ஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இங்கே பாருங்கப்பா, நீங்கள் அப்போது இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, அது வந்துமா, அப்பா சொல்லுங்கப்பா. இல்லைம்மா, மாப்பிள்ளைக்கு நான் தான் ஐடியாவே கொடுத்தேன், அப்போ தானே சீக்கிரமாக மாப்பிள்ளை பெரிய ஆள் ஆக முடியும், அவரை என்னுடைய மருமக பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெருமையாக 4 பேர்கிட்ட சொல்லிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு லஞ்சம் வாங்கினா பிடிக்காதுப்பா, ஏன்ப்பா இப்படியெல்லாம் நீங்கள் அவரை கெடுத்து விடுறீங்க, அவர் என்னமோ நல்லவராக தான் இருந்தார், அவருக்கு அப்படி தப்பு பண்ணுறதுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது, ஆனால் அவரை எந்த அளவுக்கு மாற்றி விட்டுருக்கீங்க, சி உங்களெல்லாம் என் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது, இப்படி கூட யாராவது சொல்லி கொடுப்பாங்களா, தயவு செஞ்சு இனிமேல் என்கிட்ட பேசாதீங்கப்பா, என் முகத்துலேயும் முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. உடனே இங்கே இது மீனாவோட அம்மா இருந்துட்டு, என்னங்க சொல்கிறாவ, ஏம்மா நம்ம பொண்ணுக்கு பொழைக்கவே தெரியல, ஐடியா கொடுத்தாலும் என்ன திட்ட வரா, நான் என்னமோ அவள் கெட்டு போகிறதுக்கு சொல்கிற மாதிரி, அவள் ஏதோ வசதி வாய்ப்போட சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக தானே நான் மாப்பிள்ளைக்கு ஒரு ஐடியாவை கொடுத்தேன், ஆனால் இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்காதீங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு மூக்குன்னு கத்திட்டு வச்சுட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீனா பயங்கர கோவமாக இருக்காங்க. செந்திலை எப்படியாவது திருத்தணும், அவங்களுக்கு அதாவது நம்ம செந்தில் வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா நினைக்கிறாங்க. ஸோ மீனா என்ன பண்ணி திருத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.